இன்னைக்கு நம்ம எல்லார் வீட்லயும் வைக்கக்கூடிய CCTV கேமரா வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா. இது வந்து எல்லாருமே வந்து வீட்டில் வந்து வாங்கி வைக்கலாம். அந்த அளவுக்கு ரேட் வந்து கம்மி தான். மற்ற DVR எல்லாம் போட்டு வாங்கினோம் அப்படின்னா குறைஞ்சது 15, 20 அந்த மாதிரி வரும். 20 இல்லை, அதோட மேலே தான் வரும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா. இது வந்து ரெட்மி, அதாவது எக்ஸோமி எம்ஐயோட ஒரு பிராண்டு. நல்லா சூப்பராக இருக்குது. இதோட விலை பார்த்தீங்கன்னா 2999 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஃப்ளிப்கார்ட், அமேசான் எல்லாம் இருக்குது. அஃபிஷியல் எம்ஐ வெப்சைட்லேயே வந்து இருக்குது. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ நிறைய மொபைலுக்கே வந்து சார்ஜர் கொடுக்குறது இல்லை. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட சார்ஜர் ஒன்று வச்சுருக்காங்க. 2 ஆம்பியர் சார்ஜர் ஒன்று வச்சுருக்காங்க. டேட்டா கேபிள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாண்டில் மாட்டுறதுக்காக ஒரு இதுவும் வச்சுருக்காங்க. யூசர் மேனுவல் ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமரா ஒன்று இருக்குது. பாருங்கள், சூப்பரான கேமரா. 360 டிகிரியில் வந்து இது வந்து ரொட்டேட் ஆகும். இந்த கேமராவும் பார்த்தீங்கன்னா மேலே கீழே வந்து ரொட்டேட் ஆகும். இதோட மேலே வந்து டேர்ன் பண்ணோம்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு போடுறதுக்கு ஒரு இது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெட்டுக்காண்டி ஒரு சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கேமரா ரெவல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் வந்து இது வந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த கேமராவோட மாடல் பார்த்தீங்கன்னா எக்ஸோமி 360 டிகிரி ஹோம் செக்யூரிட்டி கேமரா 1000 பிக்சல் 2i. பேர் கொஞ்சம் நீளமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதில் புது ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. AI மோஷன் டிடெக்ஷன் அலர்ட்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து எப்படி மொபைலில் வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லவுட் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம மொபைலில் இருந்து பேசணும் அப்படின்னா இங்கே இருக்கிறதுல வந்து ஸ்பீக்கராகவும் வந்து கேட்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உள்பகுதியிலையும் பயன்படுத்தலாம், வீட்டுக்கு வெளியே வந்து வைக்கலாம். வீட்டுக்கு உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா ஸ்டாண்டில் வீட்டில் அந்த மாதிரி வைக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட் இருக்கும். இதில் வந்து சும்மா கீழே வச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் வந்து மேலே ஏதாவது மாட்டுறீங்க அப்படின்னா இதை வந்து செவரில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதை தூக்கி இதில் வச்சுட்டாலே போதும். சூப்பராக வந்து இதில் வந்து பிடிச்சிக்கிடும். இப்போ இதை வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இதை ஒரு ஆப் வழியாக நம்ம கனெக்ட் பண்ணணும். ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி தான் இதை வந்து கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். அந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்கோடு, நம்ம யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பார்கோடு இருக்கும். அதை வந்து நம்ம மொபைலில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா அதை ஸ்கேன் பண்ண உடனே அதில் ஒரு லிங்க் வந்து வரும். பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். எம்ஐ ஹோம்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது, அதை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ளே ஸ்டோர்லேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எம்ஐ ஹோம்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த லோகோவோட வரும். இதை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி வரும். அக்ரி வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம கேமராவுக்கு வந்து சப்ளை கொடுத்துருவோம். கேமராவோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜர் கனெக்ட் பண்ண வேண்டி வரும். பாருங்கள், சார்ஜர் வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் வந்து எரியுது. அது பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகுது, சுற்றுது. Please scan the QR code located on the label on the camera to enter the configuration page. Awaiting connection. இதில் இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டெலாம் போட்டு உங்களுக்குன்னு தனி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம இமெயில் பாஸ்வேர்டு போட்டு இதை வந்து லாகின் பண்ணி இதுக்குள்ளே போனோம் அப்படின்னா இந்த மாதிரி வரும். Awaiting connection. Wi-Fi network successfully. Device paired to account successfully.
இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிருச்சு. இப்போ வந்து செட் ரூம்லேயும் வந்து கேட்குது. இதில் வந்து எதில் வைக்க போகிறீங்க அந்த மாதிரி கேட்குது. இப்போ வந்து நீங்கள் குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, அவங்கள கண்காணிக்கணும்னா நம்ம வந்து பெட்ரூம், லிவிங் ரூம் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் வந்து வெளியே வந்து வைக்கிறனால ஒர்க் ஷாப் பண்ணியும் கொடுத்துக்கிட போகிறேன். ஏன்னா நாங்கள் வெளியே தான் ஒர்க் பண்ணுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். நேம் வந்து கேட்குது, அந்த நேமே இருக்கட்டு. டிஸ்பிளே சைஸு, அக்ரி கேட்டு அப்படின்னா அக்ரி வந்து கொடுத்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து இந்த மாதிரி செட்டப் ஆகிருக்குது. இதில் வாய்ஸ் வந்து கட் பண்ணுறதுக்கு இது கட் பண்ணால் போதும், வாய்ஸ் வந்து கட் ஆயிரும். இது ஷட் டவுன் பண்ணுறது, இது ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றுறது. இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கரில் வந்து ஒருவேளை யாராவது வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வெளியே இருந்தே நம்ம இந்த ஃபோன்லேருந்து பேசினா போதும், எங்கேருந்து பேசினாலும் போதும். இந்த ஸ்பீக்கர் இதோட பேக் சைடில் பாருங்கள் ஸ்பீக்கர் இருக்கும், இதில் வந்து கேட்கும். பாருங்கள், இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இது பக்கத்தில் இருக்கனால எக்கோ அடிக்கும். நம்ம இது பக்கத்தில் வச்சுருக்கனால எக்கோ அடிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிடலாம். பாருங்கள், ஃபோட்டோ வந்து எடுத்துருச்சு. வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ரெக்கார்டும் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபோன் மெமரிலே சேவ் ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா மூமெண்ட், இதை வந்து நம்ம மேனுவலாக வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா இங்கே வரும். பாருங்கள், 360 அளவுக்கு நம்ம சுற்றி வந்து பார்த்துடலாம். மேனுவலாக மேலே கீழே நம்ம பார்த்துடலாம். நார்மல் சிசிடிவி கேமரா மாட்டிங்கன்னா ரேட்டு வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து வரவே செய்யாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்டேட்டும் நிறையா வந்துட்டுருக்கும். அப்புறம் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, நார்மல் சிசிடிவி கேமரா பார்த்திங்கன்னா வீடியோ மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும், ஆடியோ வந்து கேட்க முடியாது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆடியோ வீடியோ ரெண்டுமே வந்து இதில் வந்து கேட்டுடலாம். சூப்பரான ஒரு டிவைஸு. இதை மாட்டி ஒரு நாள் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம நார்மலாக இதை எப்போவுமே ஓப்பன் பண்ணுற மாதிரி இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இந்த மாதிரி வரும். இது வந்து எண்டர்னு இருக்கும். இந்த எண்டரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ளேபேக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து என்ன மெமரி கார்டு வந்து பயன்படுத்தணும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மெமரி கார்டில் வந்து கிளாஸ் 10, U1 அப்புறம் வந்து U3 இந்த மாதிரி 3 டைப்பான மெமரி கார்டு தான் பயன்படுத்தணும். இது வந்து 16 ஜிபிலேருந்து 32 ஜிபி வரை சப்போர்ட் ஆகும். நீங்கள் ஒருவேளை 16 ஜிபி போட்டிங்கன்னா 36 மணி நேரம் கிட்ட ரெக்கார்டிங் ஆகும். அது பிறகு ரீஸ்டோர் ஆகி மறுபடியும் வந்து இதாகும். 32 போட்டிங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்கா ரெக்கார்ட் ஆகி அதுவே ஆட்டோ கிளியர், மறுபடியும் 3 நாள் ஒருக்கா ரெக்கார்டு வந்து நடந்துகிட்டே இருக்கும். இல்லை ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. மோஷன் டிடெக்ஷன் பார்த்திங்கன்னா இப்போது யாராவது அந்த பக்கமாக போனாங்க அப்படின்னா வந்து பர்சன் டிடெக்டட்னு வரும். யாராவது அந்த பக்கம் போயிருக்காங்க அந்த மாதிரி வரும். அதையும் நம்ம கிளிக் பண்ணி எந்த டைமில் வந்து போயிருக்காங்க, யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு சொல்லி வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் டிடெக்டர், ஏதாவது ஒரு பொருள் வந்து அசைஞ்சிட்டு இருந்து அப்படின்னா அதையும் வந்து இது பண்ணும். அப்புறம் யாராவது போனாங்க, யாராவது உள்ளே நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாங்க அப்படின்னாலும் இது வந்து டிடெக்ட் ஆகும். நீங்கள் ரூமுக்குள்ளே வச்சிங்கன்னா இந்த ரூமுக்குள்ளே ஆட்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அது வந்து அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸு ஒர்க் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நைட் வெர்ஷன் இருக்கனால இருந்து பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் தான் இது வந்து ப்ளே ஆகும். இல்லை இன்னொரு இது பார்த்திங்கன்னா ஏதாவது பெரிய பூச்சி அந்த மாதிரி கேமராவுக்கு முன்னாடி போனாலும் வந்து மோஷன் டிடெக்டரில் வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணுது. அது ஒரு 2 செகண்ட் அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் ஆகும். ஏதாவது ஒரு பொருளாக செஞ்சாலோ யாராவது வந்தாலோ போனால் எல்லாமே வந்து இது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே இருக்கும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கலாம், இல்லைனா ஆட்டோ கிளியராக வந்து ஆகிட்டுருக்கும். அங்கேயே இருக்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனில் வந்து வந்துகிட்டே இருக்கும். இது வேணும்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், வேண்டாம் அப்படின்னா இதை வந்து நம்ம டிலைட்டும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஆஃப் பண்ணியும் வச்சுக்கலாம். குடோன் வச்சுருக்கீங்க அந்த மாதிரி இருக்க இடத்துல வந்து ஆள் நடமாட்டம் அப்பப்போ இருக்காது, எப்போமா ஒருக்கா போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வச்சுக்கிடுங்க. அப்போ யாராவது அங்கே போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அங்கேயே தெரியும், யாரோ அங்கே இருக்கிறாங்க அந்த மாதிரி தெரிஞ்சிடும்.
பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஆள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வருது. எல்லாரும் வந்து வாங்குற மாதிரி தான் இந்த கேமரா வந்து விலை குறைவாக இருக்குது. 2999 ரூபாய்க்கு சேல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெஸ்ட்டான கேமரா இதுன்னு தான் சொல்லுவேன். இதிலே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து எல்லா ஆப்ஷனும் வந்துடும். அங்கே வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீக்கரை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாராவது பேசினாங்கன்னா வர நம்ம மொபைலில் வந்து கேட்டுக்கலாம், ஃபோட்டோ எடுத்துக்கலாம், வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அங்கே இருக்க ஆளுகள்கிட்ட பேசணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி பேசினா போதும், அந்த ஸ்பீக்கர் வழியாக அவங்களுக்கு கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷன் வந்து நம்ம வந்து ஆட்டோ வச்சுக்கலாம், 360 பிக்சல் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா ஹெச்டி 1080 பிக்சல் ஹெச்டியில் வந்து வச்சுக்கலாம். இந்த கேமரா வேணும் அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது, அமேசானில் இருக்குது, அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். வேணும்னா பார்த்து வாங்கிடுங்க. நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கிரியேட்டர் ஜீவாங்க யூடியூப் சேனலுக்கு கீழே இதே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா பை பண்ணிவிடுங்க.